அனைவருக்கும் வணக்கம். தமிழ் திரையுலகில் நடிகர் கமலஹாசன் ஒரு வித்தியாசமான, விசித்திரமான நடிகர் என்றால் அதற்கு மாற்று கருத்து கிடையாது. 4 சண்டை, 4 பாடல்கள், மிகப்பெரிய மாஸ் ஹீரோ என்றெல்லாம் வலம் வரும் தமிழ் சினிமா கதாநாயகர்களுக்கிடையே கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக வித்தியாசமான நடிகராக வெற்றிகரமாக வலம் வந்து கொண்டிருப்பவர்தான் திரு கமலஹாசன். அதற்கான காரணம், தன்னை ஒரு மிகப்பெரிய மாஸ் ஹீரோவாக காண்பித்துக் கொள்வதில் எந்த ஒரு ஆர்வமும் காட்டாத கமலஹாசன் தன்னை ஒரு ஆகச்சிறந்த நடிகராகவே காண்பித்துக் கொள்ள ஒவ்வொரு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் பல ஆண்டுகளாக. ஒரு கதாநாயகன் இப்படியெல்லாம் கூடவா நடிப்பார்கள், இப்படி கூடவா நடிக்க முடியும் என்று எண்ணும் அளவிற்கு தமிழ் சினிமாவின் இதுவரை கண்டிராத ஒரு வித்தியாசமான, விசித்திரமான ஒரு ஆகச்சிறந்த நடிகர் என்பதுதான் கமலஹாசனுடைய அடையாளம். அதே போன்று தமிழ் அரசியல் உலகத்திலும் கமலஹாசன் ஒரு வித்தியாசமான அரசியல்வாதியாகத்தான் பார்க்கப்படுகிறார். திரு கமலஹாசன் அவர்கள் புதியதாக 2018ஆம் ஆண்டு மக்கள் நீதி மையம் என்கின்ற ஒரு புதிய அரசியல் கட்சியை துவங்கினார். இவர் 2019ஆம் ஆண்டு முதல் முறையாக நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை அந்த கட்சி சந்தித்தது. அந்த தேர்தலில் கமலஹாசன் டார்ச் லைட் அடித்து திமுக, அதிமுக இரண்டுமே ஊழல் கட்சி, திமுகவினுடைய கருணாநிதியும் அதிமுகவினுடைய ஜெயலலிதாவும் மறைந்த தருணத்தில் நான் தான் மாற்று, ஊழல்வாதிகளான திமுக, அதிமுக என இரண்டையும் ஒழிக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த தேர்தலில் 4% வாக்குகளை கைப்பற்றியிருந்தார் திரு கமலஹாசன். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால், இடதுசாரிகளோ, மதிமுகவோ, விடுதலை சிறுத்தைகளோ தனித்து நின்றால் கூட இந்த சதவீத வாக்குகளை கைப்பற்ற முடியுமா என்று ஒரு ஆச்சரியம்தான். இன்னும் ஏன், 2014ஆம் ஆண்டு தனித்து நின்ற காங்கிரஸ் கூட 3% வாக்குகளைத்தான் கைப்பற்றியிருந்தது. ஆனால் நடிகர் கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையம் தமிழ்நாட்டில் 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் தனித்து நின்று 4% வாக்குகளை கைப்பற்றியிருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம்தான். ஆனாலும் 4% வாக்குகள் என்பது எளிதான வாக்கு சதவீதம் கிடையாது. அடுத்து வந்த தேர்தலான 2021ஆம் ஆண்டு நடிகர் கமலஹாசன் சரத்குமாரனுடைய அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியுடன் கூட்டணி வைத்து போட்டியிட்டார். கிட்டத்தட்ட 180 தொகுதிகளில் கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையம் போட்டியிட்டது. இந்த தேர்தலில் கமலஹாசனுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. மேலும் கோவையில் சட்டமன்ற தொகுதியில் நின்ற கமலஹாசன் பாஜகவினுடைய தலைவரான வானதி சீனிவாசனிடம் வெற்றியை இழந்து தோல்வியடைந்தார். அது மட்டுமல்ல, கடந்த தேர்தலான 2019ஆம் ஆண்டு 4% வாக்குகளை கைப்பற்றியிருந்த மக்கள் நீதி மையம் அடுத்து வந்த சட்டமன்ற தேர்தலான 2021ஆம் ஆண்டு 2% குறைந்தது. இது மிகப்பெரிய ஆச்சரியம்தான். அப்படிப்பட்ட கமலஹாசன் 2024ஆம் ஆண்டு திமுகவுடன் கூட்டணி வைப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதே போன்று கூட்டணியும் அமைத்தார். ஆனால் எத்தனை தொகுதியில், 2 தொகுதியா 3 தொகுதியா என்று எதிர்பார்த்த சூழ்நிலையில் எந்த தொகுதியும் வாங்காமல் பணத்தை வாங்கிக் கொண்டு திமுகவிற்காக பிரச்சாரம் செய்தார். அதற்கு பிரதிபலனாக தற்பொழுது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இதுவரை ஒரு வெற்றியை கூட கண்டிராத மக்கள் நீதி மையம் நேரடியாக மாநிலங்களவை உறுப்பினர் பதவி பெற்றிருக்கிறார் கமலஹாசன். நிச்சயம் இவரும் ஒரு விசித்திரமான அரசியல்வாதிதான். இவர் சாதாரணமாக பேசினாலே நமக்கு புரியாது. இவர் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். டெல்லியில் இவர் எப்படி பேசுவார் என்பதை நாமும் ஆர்வத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பார்க்கலாம் குழப்பாமல் பேசுகிறாரா என்று.